எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நான் என்ன செய்ய வேண்டும், உங்கள் கருத்து என்ன? எனக்கு உங்க ஃபீட்பேக் ஒன்று வேணும். அதாவது, நான் 15 வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 வருஷம் முகப்பேர், பாடி இங்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் பாடி மாணவர்கள்லாம் ஒன்றா மதுபன் போயிட்டு வந்த உடனே அவங்களும் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தினசரி கிளாஸ் எடுக்க முடியல அப்படின்றதுனால தான் இந்த யூடியூப் ஸ்பேஸ்க்கே வந்தேன் நான். இப்போ என்னென்னா, டெய்லி வாணி படித்து யூடியூப் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி, ஈவினிங் கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் நமக்கு செட்டப் இருக்குது. அதனால் எனக்கு அது திருப்தியாக இருக்குது. இப்போது புதுசாக ஒரு மாற்றங்கள்லாம் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த யூடியூப் ஸ்பேஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சென்டர்ஸில் மாணவர்கள் ரொம்ப 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 கம்மியாக வராங்க. இப்போ சில இடங்களில் வாடகைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வாடகை கொடுக்குறவர் மட்டும்தான் வந்துட்டு போகிறார். அந்த மாதிரி நிலைமைலாம் சென்னையிலேயே வந்துருச்சு, நிறைய கீத பாடசாலையில் வந்துருச்சு. அப்போது எனக்கு ஒரு ஆஃபர், அதாவது என்னுடைய மாணவர் தான், அவர் இப்போ வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், பிரதர் நீங்கள் இங்கே வர முடியுமா, இங்கே நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வாங்க, எப்போல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது எடுங்க, டெய்லி வேணா எடுங்க, 7 days கோர்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் பாடியில் முகப்பேரில் எடுத்தீங்களோ நீங்கள் அதே மாதிரி திரும்ப கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஆஃபர் த்ரோ பண்ணுறாரு. அது அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வரா இருக்கும், அதனால நமக்கு அந்த வாய்ப்பு கிரியேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது நான் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன் ஈவினிங் கிளாஸ். எப்படி எடுத்துகிட்டு இருந்தேன்னா, பாடியில் எடுக்கும்போது ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸு. நான் கிளாஸ் எடுத்தால் அது 1 hour 1.5 hours போகும். அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு தான் முடியும். 6 மணிக்கு ஆரம்பித்த கிளாஸை. அதுக்கப்புறம் இந்த 7 days கோர்ஸ் எடுப்போம். அது முடியறதுக்கு ஒரு 8:30 ஆகிடும். அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ இதில் என்ன ஆகிடுதுன்னா, 6லேருந்து 9 மணி வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி எனக்கு டைம் தேவைப்படுது. இப்போ திரும்பவும் இதே சைக்கிள் ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ அவங்க தேர் ஓப்பன். எப்படி ஓப்பன்னா, வேணும்னா 7 நாளும் நான் வரலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் வரலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம யூடியூப் ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இருக்க ஆத்மாக்கள் இந்த டைமில் என்ன கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். காலகாத்தால் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வாக்கிங் போகிறோம் ஒரு 1 hour, அந்த டைமு ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரு 8 மணிக்குள்ளே அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். ஆத்மாக்கள் அந்த டைமில் நம்மளை கூப்பிட்றாங்க. நிறைய பேர் அப்படி பழகிடுச்சு. நமக்கு, எனக்கும் அப்படி பழகிடுச்சு, அவங்களுக்கும் அப்படி பழகிடுச்சு, கூப்பிட்றவங்களுக்கும் பழகிடுச்சு. இப்போ நான் ஈவினிங் 6 to 9 போன 3 hours அதில் லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆகிடுச்சுன்னா நான் இந்த சேவை எப்படி பண்ணுவேன்னு தெரில. அதாவது ஆத்மாக்கள் கூப்பிட்டா அவங்க எப்படி எடுத்து பேசுறது அப்படின்றது ஒரு பெரிய $1 million கேள்வி ஆகிடும். முன்னாடி மாதிரி இந்த 3 hours கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட டைமும் இல்லை. ஹானஸ்ட்டாக தான் சொல்ல வரேன். இப்போது என் வாழ்க்கையில் அடுத்த ஃபேஸ் போகணும். இப்போ குழந்தைங்க 12th படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போவாங்க. 2 குழந்தைங்க ஒரே டைமில் காலேஜ் போகணுன்னா யோசிச்சு பாருங்களா, கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் வருஷம் வருஷம், வெறும் ஃபீஸ்க்கு மட்டும். இப்போ இதுக்கு நான் தனியாக சம்பாதிச்சாகணும். இப்போ அதுக்கு தான் ஏகப்பட்ட பிளான்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கேன். ஓகேவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். இதில் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். 2வது, நானும் யோசிச்சு என்ன பண்ணுவானோ அதான் பண்ண போகிறேன். இருந்தாலும் ஆத்மாக்களுடைய இது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அபிப்பிராயம் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். ஓகேவா. ஸோ இது எனக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நேற்று எங்கள் யூடியூப் ஈவினிங் கிளாஸில் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஆத்மாக்கள் சொன்னால், ஆனால் நீங்கள் வாய்ப்பு வந்தால் எடுக்க தானே நான் நல்லது அப்படின்னு. அதேமாதிரி பாருங்கள், மதுபன் நான் இத்தனை வருஷத்தில் 15 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை. எனக்கும் அப்பாவுக்கும் உள்ள டிஸ்கஷன் என்னென்னா, இறைவனுக்கும் உள்ள டிஸ்கஷன் என்னென்னா, நானாக சம்பாதிச்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பெருசாக இனியும் ஃபினான்ஷியலாக நான் ஸ்டடி ஆகலை. அது ஆனதுக்கப்புறம் தான் நான் போகவே முடியும். ஆனால் இப்போ எல்லா வருஷமும் யாராவது கேட்பாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஃப்ளைட் டிக்கெட் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்தால் போதும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மே மாதம் இந்த விஐபி ட்ரிப்பு போவாங்க இல்லையா, அதில் வேணால் போகலாம் அப்படின்னு ஒரு தோணுதல். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, என் குழந்தைங்களோட பர்த்டே May 22 இந்த வாட்டி 18 வயசு ஆகுது. அவங்க மேஜர் ஆகிறாங்க. ஸோ அந்த பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலு. இவங்க சொல்கிற டேட்டும் என் குழந்தைங்களோட பர்த்டே டேட்டும் கிட்டத்தட்ட கிளாஷ் ஆகும் அப்படி தான் தோணுது. ஸோ அங்கே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சொன்னவங்க, போன வருஷம் சொன்னவங்க, தரையில் சொன்னவங்கலாம் திரும்ப இந்த வருஷம் வரும்போது அதை ஞாபகப்படுத்துவாங்களா, அதை செய்வாங்களான்னு தெரியாது. நம்ம அவங்க கொடுத்துட்டு தான் நம்ம போகணுன்னா, நம்ம இறைவன்கிட்ட பேசின அந்த கணக்கு வழக்கை நம்ம கட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி ஆகிடும். நான் ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்றிட்டேன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு $1 million கேள்வியாக இருக்குது. நம்ம மதுவன் போகிறது, அதாவது
பர்மிஷன்லாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஐபி மீட்டு போகிறதுக்கெல்லாம் பர்மிஷன்லாம் யாருக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் கிளம்பி போயிட்டு வந்துடலாம். ஆனால் அது எப்படி போகும்னு தெரில. இப்போ இந்த கிளாஸ் எடுக்கிறத பற்றியும் நான் வந்து பெருசாக யோசிக்கவும் இல்லை. ஐ மீன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, உங்கள் கருத்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் திரும்ப போய் நான் ஒரு நாள் 2 நாள் எடுத்தேன்னு வச்சுக்கலாம். இது ஒரு நாள் 2 நாள் எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் வெளியே வந்தோம். இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் எடுக்கிறதுக்காக நம்ம உள்ளே போகிறோன்றது வந்து என்னோடய பிரின்சிபல். நான் எது எடுத்தாலும் 365 நாள் தான் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்து சொன்னாங்களா? எங்கள் ஈவினிங் கிளாஸ் ஆத்மாக்கள் சொன்னாங்க, நீங்கள் எடுக்கிறது பெட்ரு அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு அவங்க கருத்தை சொன்னாங்க. எல்லாரும் யூனிவர்சலாக அதை தான் சொன்னாங்க. எனக்கும் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஒரு சைடில் என்னென்னா ஒரு 3 hours லாக் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணணும்? ஏன்னா பாக்கியெல்லாம் சேவிங் போயிட்டு தானே இருக்குது. கிளாஸ் எடுக்கிறது ஈவினிங் எடுத்துன்னு தான் இருக்கோம். காலம்புற வாணி படிச்சிடுறோம், குரூப்பில் போட்டுறோம், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இது வந்து பண்ணலாம், ஒரு சந்தோஷம் இருக்குது. அதாவது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தா கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கருத்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ வழியாக நான் கேட்குறேன். நீங்கள் என்ன தோணுதுன்றத சொல்லுங்கள். ஓகே, ஒரு இது நான் அன்றைக்கி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட டூருக்கு வந்தார். ஆக்சுவலாக அவரை பற்றி 2-3 விஷயம் நான் சொல்லலை, அது இப்போ சொல்லிடுறேனே. அவரும் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் பிகே தான். ஓகேவா? அவரோட அனுபவம் எப்படின்னா, அவர் ஃபாரின் அமெரிக்காவில் இருந்தபோது தாதி ஜானகி ஃபாரின் ட்ரிப்பில் யூஎஸ்க்கு போகும்போது இவருக்கு என்ன வாய்ப்புன்னா, அந்த ஏர்போர்ட்லேருந்து பிக்கப்பு சென்டருக்கு கூட்டு வர இந்த வேலையெல்லாம் இவர் தான் பண்ணுவார். ஸோ அவர் வந்து தாதி ஜானகியோட க்ளோஸாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிது. அதில் ஒரு சம்பவத்தில் அவர் அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணார். அதாவது தாதி ஜானகி அட்டன் பண்ணுற ஒரு செஷனில் அங்கே இருக்க மக்கள் வந்து அவங்களோட கேள்வி பதில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என் நண்பருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்குது. அப்போது இவர் வந்து தாதி கிட்ட போய் சொல்கிறாரு, தாதி நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தான் சொல்கிறார், நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா நான் சரண்டர் ஆகி வந்துடுறேன், அந்த மனைவி குழந்தைங்களாம் விட்டுட்டு நீங்கள் இறை சேவைக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ஒன்று அது சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாராக கை காட்டுங்க, அவரை கொண்டு விடணும்னா சொல்ல கொண்டு கூட வந்து நிற்கிறேன். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்றதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அது தாதி ஜானகியோட பதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இறைவன் நினைவு பண்ணிட்டே வாங்க, இறைவனுக்கு உங்களால் என்ன வேணும் அப்படின்னு தோணும்போது அவரே உங்களை டச் பண்ணார், உங்கள்கிட்ட சேவை எடுத்துப்பார், இது போதுமான, எனக்கு தனியாக ஸ்பெஷலாக எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தாதி ஜானகி சொன்னதா ஃப்ரெண்டு சொன்னான். பாருங்களேன், இதனால தான் அவங்களாம் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க, தாதிகள்லாம். அதாவது நிறைய பேர் என்னென்னா, நான் என்ன உதவியோட பண்ணுறேன்னு சொல்ல தயாராக இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், எல்லா உதவியும் வாங்கிப்போம். கரெக்டாக நான் தாதி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாபா நினைவில் இருங்க, பாபாவுக்கு சேவையில் உங்களால் என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை அந்த டைமுக்கு அவர் கேட்டு வாங்கிப்பார், எனக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி வேற ஒரு சம்பவம் சொன்னார். அது வந்து வேற ஒரு சகோதரியை பற்றி. அந்த சகோதரி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய சொத்து இருக்கு, எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னே தெரியாது, ஒரு பெட்டி ஃபுல்லாக டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்க. அப்போ சரண்டர் ஆகும்போது நான் சென்டர் பேரில் சொல்ல விருப்பப்படல, எனக்கு அவங்க பேரும் தெரியாது. அப்போது அவங்க வந்து அவங்க பெட்டியில் வந்து எத்தனை டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சென்டரில் கொடுத்துட்டு நான் வந்து சரண்டர் ஆகிறேன், அதனால் கொஞ்ச நாள் சென்டராக தான் இருந்திருக்காங்க. இவங்களை வந்து மதுபனுக்கு அனுப்புகிறாங்க. அதனால் இது நீங்கள் விற்கிறவங்க ஏதோ பண்ண முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து மதுபன் போயிருக்காங்க. அங்கேருந்து இப்போ வந்து விஸ்வ சேவை பண்ணுறாங்க, வெளிநாட்டில் போய் அங்கே ஏதோ ஒரு சென்டரை பார்த்துக்கிறாங்க. பாருங்களேன், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அதை பற்றி கவலையே படாமல் அப்படியே ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு இது எப்படி தெரியும்னா, என் ஃப்ரெண்டு வந்து அதை டீல் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இருக்கணும்ல அதை செட்டில் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கடன்லாம் இருக்க போல இருக்குங்க. அப்பா வந்து ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டியில் கடன் வாங்கியிருந்தாலும் எப்படி பட்டாலும் கூட்டு கழிச்சாலும் நமக்கு ஒரு 10 கோடி வரும் அப்படின்றது தான் என் ஃப்ரெண்டோட அனுமானம். இப்போ அவங்க இல்லாதனால அது ஒன்றுமே ப்ரொசீட் பண்ணாமல் இப்போ எங்கே டாக்குமெண்ட் இருக்குன்னே தெரியல அப்படின்னா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சகோதரி வந்து எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இறை சேவை தான் முக்கியம், இந்த இங்கே இருக்கிற நிலப்பலன்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சாங்க, கிளம்பிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் உட்காந்துன்னு பாபா சேவை பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் தியாகம், புரியுதுங்களா? பாபா சேவையில் வந்து நம்ம சில டைம் வந்து அந்த சகோதரி சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை நம்ம சொல்கிறோம், நல்லா பண்ணுற சகோதரி பற்றியும் சொல்லணும்ல. ஸோ இது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரியலாகவே
இறைவன் தான் முக்கியம், இந்த நிலம் பொருள்லாம் கிடையாது அப்படின்றது ஒரு எவ்வளோ திடகார்த்தமான ஒரு நம்பிக்கை இருந்தால் அப்படிலாம் பண்ணுவாங்க. யாருக்காவது வந்து ஒரு சின்ன கால் கிரவுண்ட் இருந்தாவே அவங்க தலைக்கால் புரியாமல் நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏக்கருக்கான இடம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி 10 கோடிக்கெல்லாம் எங்கேருந்து காசு கிடைக்கும்? அது மாதிரி வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ இதை வந்து இதெல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அவரும் ஒரு ப்ராக்டிஸிங் பிகே தான். அப்போது நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிஸ்னஸ் என்னென்ன திரும்ப சொல்கிறேன், யாராவது அந்த வீடியோ பார்க்குறேன்னா திரும்ப சொல்கிறேன். ஏன்னா யாருக்காவது ஃபினான்ஷியல் கஷ்டம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு உதவி பண்ண முடியும். முன்னாடிலாம் வெறும் நான் மண்மனாபாவை பண்ணுங்க, உங்கள் பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடலான்னு சொல்லுவேன். அது வந்து கார்மிக் அக்கௌண்ட் முடியுது, ஒரு நாளில் முடியலாம், ஒரு வாரத்தில் முடியலாம், ஒரு மாதத்தில் முடியலாம், ஒரு வருஷத்தில் முடியலாம், இல்லை இந்த கல்பமே எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்யூஷனும் கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அப்போ இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து 3 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. அது வந்து ஒரு மார்வாடிக்கிட்ட ஒரு 10 லட்சத்துக்கு வச்சார், இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்ற பேரில். ஆனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல. இன்றைக்கி நல்ல 12 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருந்தது. மார்வாடி என்ன சொல்கிறார், நான் இடத்த விற்றுட்டு என் காசு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் என் ஃப்ரெண்டோட என்ட்ரி. ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, மார்வாடிக்கிட்ட நான் வந்து உங்களுக்கு 12 லட்ச ரூபா இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேன், ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு. இவர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, இப்போ கை செலவு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு 5 லட்ச ரூபா தேவை அப்படின்றாரு. சரி, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க எனக்கு கொடுக்குறதா இருந்தாங்கன்னா, எனக்கு 1.5 கோடி ஏன்னா தாத்தா சொத்து புழுகுது, 1.5 கோடி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என் ஃப்ரெண்டு வந்து இவருக்கு 12 லட்சம், இவருக்கு 5 லட்சம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாரு, 6 மாதத்தில் விற்று தரேன்னு சொல்லிட்டார். இவர் வந்து விற்கிறதுக்குன்னே 2-3 டீம் வச்சுருக்காரு. அந்த டீம் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை விற்றுருங்க, ஆனால் 3 கோடி மார்க்கெட் ரேட்டு, 2 கோடிக்கு விற்றா போதுன்றாங்க. ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே விற்றுறாங்க. ஸோ அந்த 1.5 கோடி ஓனருக்கு கொடுத்துட்றாரு. இவருக்கு வந்து டோட்டலாக 2 கோடின்றதால ஒரு 50 லேக்ஸ் ப்ராஃபிட்டு. இவர் வந்து இந்த கமிஷன்லாம் கொடுப்பார் இல்லையா, யாரெல்லாம் முடிச்சு கொடுத்தா அவனுக்கு ஒரு கமிஷனு, முடிக்காதவங்களுக்கெல்லாம் சும்மா ஒர்க் பண்ணதுக்குன்னு 10,000 கொடுத்தாரு. இப்போ என்ன சொன்னால், இதில் இந்த டீலில் மட்டும் நான் 45 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன்டா அப்படின்னா. இதெல்லாம் ஒரே மாதத்தில் நடந்திருக்கு எனக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எல்லாருக்கும் வின் சுச்சுவேஷன் இருக்கணும், எல்லோரும் கொஞ்சம் பைசா பார்க்கணும், எல்லா பைசா நானே பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதில் என்னென்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் திரும்ப டீட்டெயிலாக பேசினேன். இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு இது பண்ண முடியுமா பிரதர், இது பண்ண முடியுமாலாம் கேட்டு வராங்க. அப்போ ஃப்ரெண்டுக்கு சில கிளாரிட்டிலாம் கொடுத்தான். சென்னை சபர்பன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருவள்ளூர் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாலாம் கவர் பண்ணுறது கஷ்டம். அது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கம்மியான ரேட்டு ஏன் ஒருத்தர் கேட்குறாருன்னா, அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். பட்டா வாங்கியிருக்க மாட்டார், இது மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கும், சொந்தக்காரங்க ஒருத்தன் வந்து விற்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூலாம் கூட இது இருக்கும். அப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இது விற்கணும். அதனால தான் இவங்க என்ன வரவே வராதுன்னு நினைக்கிறத வந்து வந்தால் இவ்வளோ வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தான் வராங்க அப்படின்ற ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து என்னால் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்போது மட்டும்தான் நானே அந்த பிக்சருக்குள்ளேயே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருக்காவது வந்து சென்னையில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கோ இல்லாட்டி உங்களுக்கே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது ஆனால் அது வாழ்க்கையிலே வராது, இந்த கல்பத்துக்கே வராது அப்படின்னு தோணிச்சுன்னா, நம்ம வந்து இறங்கி எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து சொல்யூஷனும் கொடுக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3 crore வச்சுக்கலாம். எனக்கும் 3 crore அப்படியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தான் விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும், ஒரு ஃபேர் அமௌண்ட், அதாவது இவனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கணும், மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக இருக்கணும் வாங்குறவருக்கு. இதெல்லாம் முடிகிற மாதிரி இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவாருன்றது ஒரு $1 million கேள்வி தான். சரிங்களா? முன்னாடி நான் சொல்லும்போது அந்த எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாருன்னு நான் சொல்லலை. இப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், சென்னை ஆனால் சென்னை சுற்றி இருக்கிற கொஞ்சம் இடங்கள், அது மட்டும்தான் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா? நல்லது. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.